நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் எம்ஜிஆரா மாற முடியாது. எங்க கட்சி களத்துல இல்லைன்னு சொல்ற அளவுக்கு என்ன தைரியம் வந்திருக்கும். நாவை அடக்கி பேசணும். தாவேகா தலைவர் விஜய் நாவை அடக்கி பேச வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு எச்சரிக்கை விடுத்துள்ளார். கூட்டம் கூடுதுன்றதுக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேல கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிட்டு போங்க. நயன்தாரா கூட்டி போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூட தான் செய்யும். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பின் விஜய் புதுச்சேரியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றார். அதனைத் தொடர்ந்து கடந்த டிசம்பர் 18ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள விஜயமங்கலம் என்ற பகுதியில் நடந்த தாவேகா பொதுக்கூட்டத்தில் விஜய் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் வழக்கம் போல திமுகவை கடுமையாக தாக்கி பேசிய விஜய் அதிமுக குறித்து எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லை. ஆனால் அண்ணா மற்றும் எம்ஜிஆரிடம் இருந்து தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கொண்டோம் என்றும் அவர்கள் இருவரும் தமிழ்நாட்டின் சொத்து, அவர்களின் பெயர்களை எடுத்துக்கொள்ளக் கூடாது என யாரும் கூற முடியாது என்று கூறினார். மேலும் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை தீய சக்தி என்றார்கள். அதையே நானும் கூறுகிறேன். திமுக தீய சக்தி, தாவேகா தூய சக்தி. தூய சக்தி தாவேகாவுக்கும் தீய சக்தி திமுகவுக்கும் இடையில்தான் போட்டி என்றும் தெரிவித்தார் விஜய். ஜெயலலிதாவின் பெயரை முதல் முறையாக விஜய் குறிப்பிட்டு பேசியது கவனத்தை ஈர்த்தது. அதோடு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யார் களத்தில் இருக்கிறார்களோ அவர்களை தான் எதிர்ப்போம் என்று கூறினார். யாரு இப்போ இங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். சும்மா களத்திலே இல்லாதவங்களையும், களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். இதனைத் தொடர்ந்து விஜய் களத்திலே இல்லை என்று யாரை சொன்னார் என சமூக வலைதளங்களில் விவாதம் எழுந்தது. அவர் அதிமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளையே குறிப்பிட்டு சொன்னதாக பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர். ஆனால் விஜயின் இந்த கருத்துக்கு அதிமுக தரப்பில் பெரிய அளவில் எந்தவித எதிர்வினையும் வராமல் இருந்தது. இதன் மூலம் தாவேகாவை கூட்டணிக்கு கொண்டு வர அதிமுக இன்னும் முயற்சித்து வருகிறதா என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விஜயை கடுமையாக விமர்சித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், நடிகர்களுக்கு ரசிகர்கள் கூடுதலாக இருக்கலாம், ஆனால் எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் என்பவர் ஒருவர்தான் என்று கூறினார். நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றதுக்காக எல்லாரும் எம்ஜிஆரா மாற முடியாது. வானத்தில் ஒரு சந்திரன், பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான். காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம். எம்ஜிஆரா எல்லாரும் ஆகணும்னா ஒன்றும் நடக்காது. சும்மா பார்க்கறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும். இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம். மேலும் நயன்தாரா வந்தால் கூட கூட்டம் கூடத்தான் செய்யும் என்று கூறிய அவர், நாங்கள் களத்தில் இருக்கிறோமோ இல்லையோ என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என்றும் நாவை அடக்கி பேச வேண்டும் என்றும் கூறினார். நாங்க களத்தில் இருக்கமா இல்லையான்றத மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள். கூட்டம் கூடுதுன்றதுக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேல கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிட்டு போங்க. நயன்தாரா கூட்டி போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்க. கூட்டம் கூட தான் செய்யும். எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர் என்ன கூட்டம் கூடும்? நடிகருக்கு அது இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க. இவருக்குன்னா கூடுதலான ரசிகர் இருக்கலாம். தவறு. நாவை அடக்கி பேசணும். செல்லூர் ராஜுவின் இந்த கருத்துக்கு தாவேகா பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் பதிலடி கொடுத்துள்ளார். புதிய தலைமுறையிடம் இது குறித்து பேசிய அவர், செல்லூர் ராஜு தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றும், எம்ஜிஆருக்கு வந்ததை விட விஜய்க்கு அதிக கூட்டம் வருகிறது, அதிமுகவில் இருந்து பலரும் தாவேகாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார். அதிமுக களத்துல இருக்கா இல்லையாங்கிறத மக்கள் தான் முடிவு செய்வாங்க. நயன்தாராவுக்கும் வடிவேலுக்கும் இதை விட கூட்டம் அதிகமாவே வரும். இந்த கூட்டத்தை நம்பி யாரும் இடப்படக்கூடாது. இந்த பூமியில ஒரே எம்ஜி ராமச்சந்திரன் தான் செல்லூர் ராஜு தாவேகாவிற்கு ஒரு பதில் சொல்றாரு. அதிமுகவினுடைய ஏவுகணை தாவேகா பக்கம் இப்ப திரும்பி இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க?
மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு வந்ததைப் போல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆண்களும் பெண்களுமாக அலை அலையாய் அணி அணியாய் அவர் பேசுகிற மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் மக்கள் வெள்ளம் போல் திரளுகிறார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆரோடு எங்கள் வெற்றி கழகத்தின் தலைவரை ஒப்பிடுவதற்கு நாங்கள் முயற்சிக்கவில்லை. அப்படி ஒரு நோக்கமும் எங்களுக்கு இல்லை. ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு வராத ஒரு வாலிப சேனை தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு வசமாகி இருக்கிறது என்பதை செல்லூர் ராஜ் அவர்களின் மேலான கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். நயன்தாராவோடும் வடிவேலுவோடும் விஜயை செல்லூர் ராஜ் ஒப்பிடுவது அவருடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்துகிறதே தவிர வேறொன்றும் இல்லை. அதிமுக களத்தில் இல்லை என்று சொல்வதற்கு காரணம், எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு கண்ட களங்கள் அனைத்திலும் அதிமுக தோல்வியை சந்தித்திருக்கிறார். 77 அதிமுகவின் வரலாற்றை ஆராய்ந்து பார்த்தால் எடப்பாடி பழனிசாமியின் காலம் அதிமுகவிற்கு இருண்ட காலம். அதிகாரத்தில் இருந்த பொழுது அடித்த கொள்ளை பணத்தை வைத்துக் கொண்டு நிர்வாகிகளை இன்றைக்கு விலைக்கு வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறாரே தவிர பழனிசாமியின் பக்கம் இன்றைக்கு தொண்டர்கள் இல்லை. அதிமுகவின் தொண்டர்கள் சத்தமில்லாமல் இன்றைக்கு தாவேக்காவில் சங்கமம் ஆகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே களத்தில் இல்லாத கட்சி இன்றைக்கு அதிமுக என்பது ஒரு சோகம் என்றாலும் அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே செல்லூர் ராஜு போன்றவர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு அதிமுகவை வலுப்படுத்துவதற்கு ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்று ஆராய வேண்டுமே தவிர தமிழக வெற்றி கழகத்தின் மீது குற்றம் சுமத்துவது எந்த வகையிலும் நியாயமில்லை. ஆகவே அதிமுக களைத்திருக்கிறது, இளைத்திருக்கிறது. அது தன்னுடைய இருப்பை தொலைத்துக் கொண்டு வருகிறது. எம்ஜிஆரை நேசிக்கிறவர்கள் எங்கள் தலைவர் விஜய் அவர்களையும் நேசிக்கிறார்கள் என்பதை ஊரூருக்கு போய் பார்த்தால் அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்களுக்கு உண்மை புரியும் என்பதை அடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.